ஹாய். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பற்றி கதைக்க போகிறேன்னா, என் லைஃப்பில் நடந்த சில இன்சிடென்ட்கள். ஸோ இந்த லைஃப் இஸ் அ சினிமான்னு சொல்கிற மாதிரி சில இன்சிடென்ட்கள் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் கதைக்க போகிறேன். வாரணமாயிரம் படத்தில் வாரணமாயிரம் படத்தில் ஜிவிஎம் சொல்லுவார், சரி சூர்யா வந்து நரேஷன் பண்ணும்போது சொல்லுவார், நம்ம லைஃப்பில் சில மனிதர்கள் வந்து நம்ம லைஃப்பில் சில சேஞ்ச் பண்ணுவாங்க என்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த விஷயம் வந்து என் லைஃப்லேயும் நடந்தது. ஸோ அதனால தான் அந்த லைஃப் இஸ் அ சினிமா அண்ட் ஒரு லைஃப் இஸ் அ சினிமான்ற ஒரு டாப்பிக்கோட நான் கதைக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. நான் இந்த வீடியோ கண்டென்ட் கிரியேஷன் பண்ணணுன்ற என்ற ஆசை. ஸோ சும்மா ஒரு ஃபோர் சேக்குக்காக தான் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறது, இந்த சேனலில் போடுறது. இந்த வீடியோவில் எந்த எடிட்டிங் இருக்காது, எந்த ப்ரிப்பரேஷன் இருக்காது. என் மண்டையில் தோன்றதை நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி நான் போட்டுருது. ஸோ இதில் இந்த ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு ரொம்ப நல்லாவே இருக்க போகிறதுல இந்த வீடியோ. நான் என்ற ஆசைக்காகவும் என் திருப்திக்காக தான் அந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் ஷூராக நல்லா இருக்காதுன்னு நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். இந்த வீடியோ பார்க்குறதுல எனக்கு தெரியாது நல்லா இருக்கு, உங்களுக்கு என்ன ஃபீல் கொடுக்குமோன்னு தெரியல. ஸோ நீங்களே ஸ்டார்டிங்கில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா இல்லாட்டி நீங்களே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ நான் இந்த வீடியோவில் நான் சில விஷயங்களை நான் கதைச்சி ரெக்கார்ட் பண்ணி போடலான்ட்டு தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ என் லைஃப்பில் நடந்த சில இன்சிடெண்ட்கள், சில விஷயங்கள் என் லைஃப்பே நிறைய அது சேஞ்ச் பண்ணியிருந்தது. என் லைஃப்பில் நிறைய நபர்கள் வந்ததால் அந்த நபர்கள் வந்து என் லைஃப்பே மாற்றினாங்க. ஸோ அதை பற்றி தான் நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஏதாவது எனக்கு பிடிச்ச துறை, எனக்கு பிடிச்ச விஷயத்த தேடி கண்டுபிடிக்கிறேன்னா ரொம்ப ஆசை. அதை பற்றி நான் ஏதாவது எனக்கு என்ன பிடிக்குமென்று தேடுறதே எனக்கு ஒரு பெரிய ஆசையாக இருந்தது. பிகாஸ் ஸ்கூல் லைஃபு அண்டு போனதால் நான் வெறும் படிப்பில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணதால் என்னால் எனக்கு என்ன பிடிக்குமென்னு என்னால் உண்மையிலேயே தேடி கண்டுபிடிக்க முடியல. பிகாஸ் எல்லாமே வெளியே இருக்கிற ஃபேக்டரால் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதால என்னால் என்னட்ட நான் எனக்கு என்ன பிடிக்கும் என்ற ஒரு விஷயத்த நான் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ ஸ்கூல் லைஃப்பை முடிச்சுட்டு காலேஜ் லைஃப்பை போகும்போது அது பிடிக்காத ஒரு கோர்ஸுன்றதால இருந்தாலும் சரி அதுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்தாச்சு. ஸோ அதுக்குள்ளே நான் போக வேண்டிய நிலைமை வந்தாச்சு. அங்கே போயிட்டு ஏதோ ஒரு ஓகே கோர்ஸ் ஒன்று ஃபாலோ பண்ணுறோம், அதை சும்மா ஃபாலோ பண்ணுற ஒரு ரீதியில் லைஃப்பை கடத்திட்டு இருந்தேன். பட் ஒரு கொஞ்ச நாளே தெரிஞ்சுட்டு இந்த கோர்ஸ் எனக்கு ரொம்ப சுத்தமாக பிடிக்கலன்னு நினைக்கிட்டு, ஸோ சரி மிச்ச இந்த கோர்ஸை முடிக்கும் வரைக்கும் டைம் ஓட்டுவோமேன்ட்டு இருக்கும்போது அங்கே சில நபர்கள் வந்து எனக்கு நிறைய விஷயங்களை தந்தாங்க. எப்படின்னா நான் எப்பயுமே என் பாஸ்ட் ட்ராமாட்டிக் இன்சிடெண்ட்டை பற்றி நான் யோசிப்பேன். அதை பற்றியே யோசிக்கிறதால என் மண்டைக்குள்ள ஒரே விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கும். நம்மளோடையாட நமக்கு வேறு ஆட்களுக்கு பெரிய ட்ராமாட்டிக் இவெண்ட்ஸ் நடந்திருக்கும், பெரிய சோகங்கள் நடந்திருக்கும் என்று நான் யோசிக்கும்போது நான் அந்த காலேஜ் போய் அந்த கோர்ஸில் பார்த்த சில நபர்களை பார்த்த பிறகு இவங்களை விட நமக்கு அவ்வளோ ஒன்றும் நடக்கலை. பட் அவங்க அதையும் தாண்டி நிறைய அவங்களோட பொட்டென்ஷியலை தாண்டி நிறைய பண்ணுறாங்க என்ற ஒரு விஷயத்தை பார்த்த பிறகு எனக்கே செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு பின்னால் நிறைய ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதையும் தாண்டி அவங்க பொட்டென்ஷியலை தாண்டியும் அவங்க ட்ரை பண்ணும்போது ரொம்பவும் இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. பிகாஸ் நான் அவங்களோட எவ்வளோ ப்ரிவிலேஜான ஒரு விஷயத்தில் நான் இருக்கேன்ட்டு நான் பார்க்கும்போது எனக்கே கில்ட்டியாக ஆகிட்டு. ஸோ அதனால் அங்கே இருந்த நிறைய விஷயங்களை நான் ட்ரை பண்ணேன். நான் புது புது விஷயங்களை நான் தேடி தேடி கற்றுக்கிட்டேன். அதனால் எனக்கு பிடிச்ச ஸ்கில்லும் எது, எனக்கு பிடிச்ச துறை என்னென்று அங்கேருந்து நான்
தேடி கண்டுபிடிக்க முடிஞ்சுது. ஸோ அதனால் அங்கேருந்து நான் வேற ஒரு காலேஜுக்கு ஷிஃப்ட் ஆகி நான் அந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணேன். இப்போ அந்த கோர்ஸ் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படி தான் என் லைஃபு கொஞ்சம் அதுக்காண்டி நான் ஒன்றும் பெருசாக சாதிக்கிறேன்னு அப்படிலாம் சொல்ல வரல. பட்டு சில நபர்கள் வந்து நம்ம லைஃப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் வராக்க சில சில பேர் வந்து சில லைஃப்பை கற்று தருவாங்க. பட் நீங்கள் அது ஒரு ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்க ரெடியாக இருக்கணும். அவங்க எப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்ட்டு நீங்கள் அவங்கள குறை சொல்கிறத விட அவங்கள்ட்ட இருந்து என்னத்தை கற்றுக்கலாம் ஒரு விஷயம் நீங்கள் எப்பயுமே அவேர்னஸாக இருந்தால் ஸோ நீங்கள் அது உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் ரெக்கார்ட் பண்ணி போடணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த ரெக்கார்ட் பண்ணி போட்டாச்சு. இந்த வீடியோ ரொம்பவே நல்லா இருக்கா போகிறது இல்லைன்னு தெரியும். பட் ஃபார் சேக்குக்காக போடணும்ன்ற ஒரு ரீதிக்காக நான் போடுறேன். ஓகே பாய்.